வந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தாளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் எங்களோடு இணையும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். We are pleased to welcome you to a show dedicated to celebrating our community efforts. A caring community helps people feel valued and connected. A community that shows care sets a culture where people naturally help each other in times of need. தேவைக்கு ஏற்ப சேவை வழங்கும் நம் சமூகத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை இன்றும் உங்களுக்காக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். Here's a quick peek at what's coming your way today. வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வழிப்பயணம். Performance that celebrated unity in diversity. இளையர்களும் சமுதாய பங்களிப்பும். நமது முதல் கதை இளையர்களுக்கு சரியான பாதையை காட்ட நடத்தப்பட்ட நடைப்பயணத்தை பற்றியது. இன்றைய இளையர்களுக்கு பல்வேறு தகவல்கள் இணையத்தில் கிடைத்தாலும் அவர்களுக்கு நேரடி தொடர்பின் மூலம் வழிகாட்டும் முயற்சிகளை எடுப்பதும் முக்கியம். Instead of formal seminars, the walk offers a casual, approachable environment where young people can interact directly with industry leaders. Beyond career advice, initiatives like this also support mental wellness, leadership, and interpersonal skills, areas crucial for youth development. இளையர்களின் மேம்பாட்டில் சமூகம் என்றுமே அக்கறை கொண்டிருக்கிறது. எதிர்காலம் பற்றிய கவலையும் அக்கறையும் கொண்டு இளையர்களை திரட்டி அவர்களை நடைப்பயணத்திற்கு அழைத்துச் சென்று வழிநெடுகிலும் வழிகாட்டும் முயற்சியை சிண்டா மேற்கொண்டது. Sinda's Friendship Walk is necessary because it creates a unique space for young people to connect with inspiring professionals, gain fresh perspectives, and build authentic relationships that can guide their future. நாமும் அந்த பயணத்தில் சேர்ந்து இளையர்கள் கற்றதையும் பெற்றதையும் அறிந்து கொள்வோம். இதோ அந்த கதை. இந்திய மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தும் சிண்டா அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் வகையில் ஃப்ரெண்ட்ஷிப் நடைப்பயணத்தையும் நடத்தி வருகிறது. அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடைப்பயணத்தில் இளையர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வந்திருந்தனர். சிலர் படித்துக் கொண்டிருக்கின்றனர், சிலர் வேலை செய்ய தொடங்கிவிட்டார்கள். நடப்போம், நடப்பது நடக்கட்டும் என்று தைரியமாக வந்திருந்த இளையர்களுக்கு வேலையை பற்றியும் எதிர்காலம் பற்றியும் பல கேள்விகள் உள்ளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தன. அவற்றை தட்டி எழுப்பி தெளிவான பதில்களை கொடுக்க இந்த நடைப்பயணம் உதவியது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வாக் ஒரு வித்தியாசமான அப்ரோச். சிலவங்க வந்து இளையர்களுக்கு 1-to-1 கான்வர்சேஷன்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஸோ இன் திஸ் வாக் செட்டிங் இட்ஸ் லெஸ் ஆக்வர்ட் ஃபார் தெம் பிகாஸ் நாங்கள் வெளியில் ஒரு லெஸ் ஃபார்மல் செட்டிங்கில் ஒரு மென்டர் கூட பேசுவோம் and also walking together with them and exercising together. So I think that was quite unique, quite interesting as well. சரியான வேலையை எப்படி அமைத்துக் கொள்வது அல்லது வேலைக்கு நம்மை எப்படி சரியாக தயார் செய்து கொள்வது போன்ற விவரங்களை இந்த நடைப்பயணத்தின் போது இளையர்கள் கேட்டு அறிந்து கொண்டனர். I feel like this is like really important to interact with other people so that in future you can get to know about like jobs. இளையர்களுக்கு வழிகாட்ட வந்திருந்தவர்கள் பல ஆண்டுகள் தாங்கள் பணியாற்றும் துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர்கள். வேலைக்கு செல்வதற்கு முன் அல்லது அதற்கு பின் எவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும், எப்படி நம்மை முன்னேற்றிக் கொள்ளலாம் போன்றவற்றை வழிகாட்டிகள் வழிநெடுகிலும் பகிர்ந்து கொண்டனர். மென்டர்ஷிப் வந்து ஒன்று ஆன்லைனில் இருக்கும், இல்லாட்டி கேஃபேயில் இருக்கும். ஆனால் இந்த மென்டர்ஷிப் வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான மென்டர்ஷிப். ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியத்தோடு நம்ம மென்டர்ஷிப் செய்கிறோம், நம்ம நடப்பாதையோடு ஒரு மென்டி பேரிங்கோடு நம்ம செய்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு கேஷுவல் செட்டிங்கோடு செய்கிறதால நிறைய மென்டிஸ் வந்து அவங்களோட ஆசைகள், அவங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் வந்து அவங்க வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் நான் வந்து இப்போது அறிவியல் துறையில் இருக்கிறனால என்னோடய மென்டர் மூலமாக இந்த துறையில் நான் எப்படி என்னை மேம்படுத்திக்கலாம், அவங்கக்கிட்டேருந்தும் நம்ம எப்படி வந்து அறிவியல் சம்மந்தமாக எப்படி நம்ம இன்னும் பயிற்சி எடுக்கலாம், நிறையா காசஸ் என்ன மாதிரி காசஸும் எடுக்கலான்னு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். வழிகாட்டிகள் தொழில்துறையில் சிறந்து விளங்குபவர்கள்.
அந்த சிறப்பை அடைவதற்கு அவர்கள் கடந்து வந்த பாதைகளில் அனுபவ பாடம் இருக்கிறது. அந்த பாடங்களை வழிகாட்டிகளை நேரில் சொல்வதை இளையர்கள் கேட்டனர். அந்த மென்டார்லேருந்து எனக்கு எந்த தொழிலில் வேலை செய்யலாம் என்று கற்றுக்கொண்டேன். இந்திய சமூகத்தில் நல்ல வேலை பொறுப்புகளில் உள்ளவர்களிடம் கலந்து பழகும் போது இளையர்கள் நிறைய பேருடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது. அது அவர்களின் எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும். நிறையா இளையோர்களுக்கு அவங்களுக்கு எந்த வழியில் போகணுன்ட்டுன்னு தெரியாது. ஸ்கூலில் நிறையா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இளையோர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்குறது, இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்போஜர் நிறையா கிடைக்கணுன்ட்டுன்னு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கும்போது இளையோர்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா, இந்த மாதிரி செய்யலாமான்னு இளையோர்களுக்கு இன்னும் ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறது. இளையர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவர்களை இன்னும் அதிகம் சாதிக்க தூண்டும் நோக்கத்தோடு நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தின் மூலம் இளையர்கள் தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது. இளையர்களின் முன்னேற்ற பாதையில் மனது வைத்து முழு மூச்சோடு அதற்காக தினம் உழைக்கும் பல்வேறு சமூக முயற்சிகளில் ஒன்றான இந்த நடைப்பயணம் பயனுள்ள பயணமாக நிறைவடைந்தது. இளையர்களின் கற்றலுக்கும் மேம்பாட்டிற்கும் எதிர்காலத்தை வகுத்துக் கொள்வதற்கும் இதுபோன்ற முயற்சிகள் நிச்சயம் உதவும். Engaging in conversations with mentors strengthens interpersonal skills and boosts self-assurance. நமது அடுத்த கதை தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு திறன்களை கொண்டவர்களை ஒன்றிணைத்து படைக்கப்பட்ட நடன நிகழ்ச்சியை பற்றியது. Echoes in the Wild is a contemporary dance coming up right after this break. அனைவரையும் சமூகத்தில் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு முயற்சிகளை சமூக அமைப்புகள் தொடர்ந்து எடுத்து வருகின்றன. கலையை ஒரு தளமாக பயன்படுத்தி பல்வேறு திறன்களை கொண்டவர்களை திரட்டி நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. Dance is a universal language and it communicates emotions and stories without needing words, breaking cultural and language barriers. It brings people together with different skills and talents and perform as one. Group performances require coordination, teamwork and trust. பல்வேறு திறநிலைகளை கொண்ட சமூக குழுக்களை நடனம் போன்ற தளங்களை பயன்படுத்தி ஒன்று சேர்க்க முடியும். அனைவரையும் அரவணைக்கும்படி செய்யப்படும் படைப்புகள் கலை வழி சமூக பிணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. Echoes in the Wild is one such performance which promoted arts and unity by bringing together diverse artists, communities and cultures in a single contemporary dance performance. It celebrated Singapore's heritage while fostering collaboration and inclusivity. அழகான நடனம், அருமையான கலைஞர்கள். வாருங்கள் நாமும் அதை பார்த்து வரலாம். Some performances touch audiences not through grandeur but through the humanity behind them. Echoes in the Wild was one such moment. The Tampines Hub Festive Arts Theatre came alive with the dancers from Maya Dance Theatre and the Diverse Abilities Dance Collective, or DADC, individuals of different ages, backgrounds and abilities. They moved together with a shared conviction. Their presence became a vivid reflection of Singapore's evolving story, where inclusiveness is not just spoken about but continually woven into society. Through color, rhythm and heartfelt expression, the performance blossomed into a celebration of identity and unity during the SG60 year. This is a very large show with different groups of people and different abilities. We have people from 14 years old to 85 years old, people from different abilities, and also we have locals, foreigners and new immigrants coming together. So I think the idea is how do I put it together and also to celebrate SG60 in the process. I'm very glad and happy to be part of this journey. We are having a wonderful time and joy and we are blooming and shining today. At its heart, the production revealed what inclusiveness could look like in motion.
Seniors, youth, newcomers, and dancers with diverse abilities stepped into the same creative space, each contributing their own strength and story. Their collective presence offered a quiet reminder that when space is made for everyone, artistry deepens and every voice finds room to shine. Echoes in the Wild brings together many aspects, and I'm very, very thrilled to be part of two of them. So the entire show starts with Neighbours, where we talk about how we live in the different estates that we stay in, how we sometimes look at the people that we travel in a lift with. We have our own conversations. Sometimes we have these conversations with them. It's a negotiation. So that is the first act, and it happens with a produced track. So I've produced this track along with the tabla layers as well. And this is performed by two dancers, and it's a conversation between three of us. This is the first time I am directly working with the DADC dancers. I do know them. We've been in a show, but not in the same component together. So this is my first time doing that. I think it has been a great learning experience because, of course, I come from a professional background, so there are certain things that I'm aware of. So I do find that sometimes I have to be a bit of a guide as well. But having said that, we should not underestimate them as performers. They are great performers. Bringing Echoes in the Wild to life came with its own set of challenges. The first was the task of curating a performance that honored SG60 while bringing together performers with varied abilities, learning needs, and artistic backgrounds. First about the performance, because they have been training very extensively for this performance. Also, it's a very big group of performers from actually different groups. So there's a lot of coordination to be done. There's a lot of waiting, a lot of it's my turn, it's your turn, and so on. So yesterday she said, "Oh, I'm actually tired. Can I not go for the rehearsal?" I said, "No, you still need to go for the rehearsal." They said, "Okay, I will go. No issues." So I think that is that's a very big experience. Training is very hard for me, but I'm tired for doing this dance many years. Behind the curtains, the performers had to fight various odds, each in their own way. Among them is Shabira, a senior performer who returned to rehearsals soon after a recent fall, driven by her love for movement and community. I'm 77 plus. I'm not from an art background, so I'm a curious person. I want to try everything. I had pain on my body for many years, my spine. I sleep disc. There's nothing the doctor says because of my age. I thought people want to send me to the hospital. I didn't want because the performance is more important to me. It celebrated heritage, connection, and the quiet courage of all those who chose to show up with heart. Each gesture on stage carried lived stories that continue to empower individuals and resonate long after the final bow through the magical and inclusive common ground known as the arts. I think the arts in itself as a medium of communication provides this inclusivity, and you can see arts, everybody listens the same way, everybody moves the same way. It is the feeling that connects us all. So the inclusiveness comes with it directly, and it's such a joy that when we make a music, when we are playing the music and they are moving, and we are able to kind of glean off what they are feeling, and it really empowers us. So I think inclusiveness, this word inclusiveness really gives so much joy to everybody that we are collaborating with to present the work. கலை பல விலை மதிப்பில்லா நன்மைகளை கொண்டு வரும் என்பதை அந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்த்தோம். Dancing as a community, whether in classes, festivals, or events, it creates a sense of belonging, and it is encouraging to see many youngsters coming forward to be a part of these events. இளையர்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அவர்கள் இன்று மட்டுமல்ல, பல ஆண்டுகளாகவே சமூக முன்னேற்றத்தில் பங்களித்து வருகின்றனர். We are going to witness an event that captures the contributions of the youth over the last 6 decades. We will bring you the story in just a few minutes. Stay tuned. கொட்டும் அந்த
இளைஞர்கள் இன்று சந்திக்கும் சவால்கள் அதிகம். மாறிவரும் உலகில் மாற்றங்களை தொடர்ந்து மாறாமல் சந்தித்து சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள். பல சவால்களை சந்தித்தாலும் சமூக கட்டமைப்பிற்கு இந்த இளைஞர்களின் பங்களிப்பு தொடர்ந்து தேவைப்படுகிறது. Youth are vital for community building because they bring fresh ideas, energy, and long-term commitment to shaping society. Engaging them effectively ensures sustainable development, stronger social cohesion, and empowered future leaders. இன்று மட்டுமல்ல, கடந்த பல ஆண்டுகளாகவே இளைஞர்கள் தங்களின் பங்களிப்பை தொடர்ந்து சமூகத்திற்கு செய்து வருகின்றனர். அன்றைய இளைஞர்கள் இன்றைய தலைவர்களாக மாறி இருக்கின்றனர். இளைஞர்களுக்கு போதிய திறன்களையும் ஆற்றல்களையும் வழங்கும் போது அவர்களுக்கு வானமே இல்லை. When youth are empowered, communities thrive. They not only contribute ideas and energy, but also embody resilience and adaptability, qualities essential for navigating today's challenges. By engaging them meaningfully, communities build a legacy of shared responsibility, innovation, and unity that benefits everyone. பொறுப்போடும் சமூகத்திற்கான அர்ப்பணிப்போடும் பல இளைஞர்கள் கடந்த ஆண்டுகளில் சேவையாற்றி வந்திருக்கின்றனர். நம் சமூகத்திற்கு பங்காற்றிய இளைஞர்களை கொண்டாடி மகிழ்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து போக போகிறோம். Honors the outstanding contributions of Tamil youths, a book launch. Here's the story. woodlands வட்டார நூலகத்தில் இளைஞர்களின் வெற்றியை கொண்டாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எழுச்சிமிகு தமிழ் இளையர் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு கூட்டம் திரண்டது. சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் சமூகத்திற்கு பங்காற்றிய 64 இளையர்களின் கதைகளை சேர்த்து கோர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசாக் கலந்து கொண்டார். மேடையில் மாலை பொன்னாடை என்ற மரியாதை மரபுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இது போன்ற புத்தகங்கள் அடுத்தடுத்து வரும் தலைமுறையினருக்கு தங்களின் முன்னோரை பற்றிய பெருமிதத்தை எடுத்துச் சொல்லும் என்றார் சிறப்பு விருந்தினர். இந்த மாதிரி புத்தகங்கள் வரலாற்றை பற்றிய மற்றும் கிடையாது. இன்றைய இளைஞர்கள் இப்போது காலகட்டத்தில் எவ்வாறு தேசிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், எவ்வாறு தேசத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள் என்பதை பற்றி கூறியிருக்கின்றது. இன்னும் 10 ஆண்டுகள் சரி, 20 ஆண்டுகள் சரி, அந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு உற்சாகம் அளிக்கும், ஊக்குவிப்பு அளிக்கும். முன்னைய தலைமுறையினர் விடாமுயற்சியோடு சமூகத்தையும் குடும்பத்தையும் பாதுகாத்தனர். தங்களால் இயன்ற சமூக பங்களிப்பை முயன்று செய்தவர்கள் நிறைய பேர் நம்மிடையே நிறைந்துள்ளனர். இளையர்கள் இன்னும் நிறைய சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்ற உண்மை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து கூறப்பட்டது. சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நம் இளையர்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது அவர்கள் மீள்திறன், அவங்க விடாமுயற்சி, மற்ற நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவர்கள் தலைமுறையில் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார்களோ அதே போல அடுத்த தலைமுறையும் இப்போது இருக்கும் தலைமுறையும் சிறப்பாக அவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். புத்தகம் இளையர்களின் கதைகளை அழகாக தொகுத்து கொடுத்திருக்கிறது. தமிழ் இளையர்களின் சமூக பங்களிப்பை பற்றியும் அவர்கள் அடைந்துள்ள வெற்றியை பற்றியும் மற்ற இனத்தவர்களும் அறிந்து கொள்ளும்படி புத்தகம் இருமொழியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்கால தலைமுறைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ கூட இளையர்கள் வேறு ஒவ்வொரு துறையில் மேலும் முன்னேறி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சிங்கப்பூருக்கு பண்ணுறாங்களே. ஸோ அவங்கள நாங்கள் வெளி உலகத்துக்கு காட்டணும்னு விரும்புகிறோம். ஸோ அதனால தான் மெயினாக இவங்க இப்போ எங்களுக்கு 64 இளையர்கள் முன் வந்திருக்காங்க. ஸோ அது உண்மையாக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தாங்கள் எடுத்துக்கொள்ளும் துறையில் இளையர்கள் முழுமனதோடு முன்னேறும் போது அவர்கள் இந்திய சமூகத்திற்கு பெருமை தேடிக் கொடுக்கின்றனர். இந்த புக்கில் வர எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சிங்கப்பூரில் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க, இல்லை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வரணும். ஸோ அந்த அவங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களே அவங்க தேர்ந்தெடுக்கணும். நம்மளால் முடியும்னு நம்பி வரணும். ஸோ அப்படி நம்பி வந்ததுக்கு ஒரு அங்கீகாரமாக அந்த புத்தகம் இருக்குது. நம் இளையர்கள் பல்வேறு துறைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். சமூக அமைப்புகள், சமூக பணி, நுண்கலைகள், நிகழ்கலை, புத்தாக்க எழுத்துத்துறை, கல்வி, விளையாட்டு, தலைமைத்துவம் போன்ற நிறைய துறைகளில் ஈடுபட்டுள்ள இளையர்களுக்கு இங்கே அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஏன்னா இந்த மாதிரி யூத் உள்ள எஃபர்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை,
இன் மை கேஸ் வந்து இந்த மாதிரி மிருகம் இல்லை நேச்சர் சீன் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சிங்கப்பூரில். சிட்டி நேச்சருக்கு வேறு மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணுற யூத்னால் என்ன செய்கிறாங்கன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். புதிய தலைமுறையினரின் எதிர்கால பயணத்திற்கு இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டியாகவும் விளங்கும். SG60 கொண்டாட்டங்களின் தொடர்பில் புத்தகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதுவும் இந்த நேரத்தில் SG60 கொண்டாடுற நேரத்தில். ஏன்னா இந்த புக்கை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு டைம் கேப்சியூலாக வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ நிறையா பேர் வந்து நிறையா தொண்டலியம் இல்லை நிறைய முக்கியமான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க சிங்கப்பூருக்காக. ஸோ இதை வந்து ஒரு டைம் கேப்சூலாக பார்க்கலாம். இன்னொன்று இதை வந்து ஒரு காம்பஸாக பார்க்கலாம். வந்து புதுசாக வர தலைமுறைகளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு புத்தகமாக பார்க்கலாம். இதை இளையர்கள் தங்களின் சொந்த திறன்களை மேம்படுத்திக் கொள்ள சமூக பங்களிப்பு உதவுகிறது. இளையர்களின் பங்களிப்பையும் அவர்களின் வெற்றியையும் புத்தகம் மூலம் பதிவு செய்வது மற்ற இளையர்களை வெற்றி பெற தூண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு இளையராக இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை பள்ளி அல்லது அவங்க முழு நேரமாக என்ன செஞ்சிட்ருக்காங்களோ அதை தாண்டி வெளியே சமூகத்துக்காக பங்களிக்கும் போது அது அவங்களுக்கு நிறைய புது அனுபவங்களையும் கொடுக்கும். நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அது உருவாக்கி கொடுக்கும். வீஃபஸ் என்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதாவது நம்மளை பற்றியே யோசிக்காமல் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி இது வந்து பயனாகும், எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளத்தை கொண்டு மற்றவங்களுக்கு இதை எப்படி போய் கொண்டு சேரலாம், நல்ல விஷயங்களை அவங்களையும் எப்படி மேம்படுத்தலாம், அவங்கள எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம், இந்த விஷயங்களில் இந்த தளம் கொடுக்கறது, இந்த அங்கீகாரம் இந்த தளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னோடியாக இருக்குது. எழுதப்படாத சிங்கப்பூரின் எதிர்கால வெற்றி கதைகள் வெற்றி தாள்களாக காத்திருக்கின்றன. அந்த பக்கங்களை எழுச்சிமிகு தமிழ் இளையர்கள் அழகாகவும் ஆழமாகவும் நிரப்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நம் சமூக நிகழ்ச்சிகளை இன்றும் உங்களுக்கு தொகுத்து வழங்கினோம். அவை உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறோம். Community engagement is not just about helping others. It's about mutual growth. Remember to contact us with any community events that you're organizing. பெரும்பாலும் நாம் தனித்து வாழ முடியாது. நாம் சமூகமாக ஒன்றிணையும் போது முன்னேற்றம் விரைவாக நிறைவாக கிடைக்கும். Unity doesn't mean uniformity. It means respecting differences while working together towards shared aspirations. Communities that embrace unity grow not only in size but also in strength, diversity and resilience. ஒன்றுபடுவோம் முன்னேறுவோம் என்ற சிந்தனையோடு விடைபெறுகிறோம். மாலினி, சுகந்தி. இது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்